டேஸ்டியாக ஸ்பைசியாக இன்ஸ்டன்ட் பெங்களூர் ஸ்டைல் பென்னே தோசை. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி இந்த தோசை ஊற்றிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 மீடியம் சைஸ் இந்த மாதிரி அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அந்த கலர் கொடுக்கும். இட்லி சோட்டா மாவும் இதிலே சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணியாகவே இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, குருமா எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இது நல்லா மெலிசாக மொறுன்ட்டு வரும். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்லாம். இதை பாருங்கள், தேய்க்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வரும். இப்போ இந்த தோசை மேலே கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு எல்லாம் செவந்து வந்திருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. டேஸ்ட் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.